பணமும் விலையும். பணமும் விலையும் ஒன்றையொன்று பிணைத்த பொருளாதார உறவு. ஒரு பொருளாதாரத்தில் பணமும் விலையும் தனித்தனியாக இயங்கும் இரு கருத்துகள் அல்ல. அவை ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்த இரட்டை இழைகள். ஒரு பொருளுக்கு நாம் கொடுக்கும் விலையும் கையில் புழங்கும் பணமும் எப்போதும் நெருங்கிய உறவில் நிற்கின்றன. பணத்துக்கும் பொருட்களின் விலைக்கும் இடையே மிக நெருக்கமான தொடர்பு உள்ளது என்பதே இந்த தலைப்பின் மையக் கருத்தாகும். இந்த உறவின் இயல்பை அறிவது, சந்தை எவ்வாறு இயங்குகிறது, விலைகள் ஏன் ஏறுகின்றன அல்லது இறங்குகின்றன என்பதை புரிந்து கொள்ள உதவும். உற்பத்தியின் இலக்காக மாறிய சந்தை. இன்றைய உலகில் பொருட்கள் ஏன் தயாரிக்கப்படுகின்றன என்னும் கேள்வி பணத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. தற்போது உலகில் தயாரிக்கப்படும் பொருட்களில் 90% விற்பனை அல்லது சேவை தொழிலை இலக்காக கொண்டே தயாரிக்கப்படுகின்றன. அதாவது பெரும்பாலான பொருட்கள் தயாரிப்பவரின் சொந்த பயன்பாட்டுக்காக அல்ல, மாறாக சந்தையில் விற்று பணம் ஈட்டுவதற்காகவே உருவாக்கப்படுகின்றன. இது சந்தை எவ்வளவு ஆழமாக உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறது என்பதை காட்டுகிறது. இந்த மாற்றம் வேளாண்மை துறையிலும் தெளிவாக தெரிகிறது. ஒரு விவசாயி தனது சொந்த தேவைக்காக உணவுப் பயிர்களை விளைவிப்பதை விட சந்தையில் விற்று பணம் ஈட்டக்கூடிய பணப் பயிர்களை அதிகமாக உற்பத்தி செய்வது இன்று பெருகியுள்ளது. பருத்தி, கரும்பு போன்ற பணப் பயிர்களை நோக்கி விவசாயம் திரும்பியிருப்பது சந்தையும் பணமும் வாழ்வில் பெற்றுள்ள முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. உணவுக்காக உழுத நிலம் இன்று வருமானத்திற்காக உழுகிறது என்னும் இந்த மாற்றமே பணம் சார்ந்த பொருளாதாரத்தின் அடையாளமாகும். எளிய உதாரணம் வழியே புரியும் உறவு. பணத்துக்கும் விலைக்கும் உள்ள தொடர்பை ஒரு எளிய காட்சி வழியாக புரிந்து கொள்ளலாம். ஒரு சிறிய கிராம சந்தையில் 10 பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொருவர் கையிலும் 100 ரூபாய் மட்டுமே உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். அங்கு விற்பனைக்கு வரும் மொத்த பொருட்களும் குறைவாக இருந்தால் அந்த குறைந்த பொருட்களை வாங்க அதிக பணம் போட்டியிடும், விலை உயரும். மாறாக அதே சந்தைக்கு ஒவ்வொருவரும் 1000 ரூபாய் கொண்டு வந்தால் கையில் பணம் பெருகியதால் விலைகளும் மேலே செல்லும். கையிலுள்ள பணத்தின் அளவுக்கும் பொருட்களின் விலைக்கும் உள்ள இந்த நேரடி தொடர்பே பெரிய நாட்டுப் பொருளாதாரத்திலும் அதே விதிப்படி இயங்குகிறது. பணவியல் கொள்கையும் விலை கட்டுப்பாடும். பணத்துக்கும் விலைக்கும் உள்ள இந்த தொடர்பு ஆழமான பணவியல் கொள்கையோடு நேரடியாக தொடர்புடையது. பண விநியோக வளர்ச்சிக்கும் நீண்ட காலத்தில் ஏற்படும் விலை வீழ்ச்சிக்கும் இடையிலான நெருங்கிய உறவை நாம் தெளிவாக காண முடியும். அதாவது ஒரு நாட்டில் புழங்கும் பணத்தின் அளவு மாறும்போது அது விலைகளில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பணமும் விலையும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை இந்த உறவு உறுதிப்படுத்துகிறது. ஒரு நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மையில் விலை கட்டுப்பாட்டுக்கு மிக முக்கிய பங்களிப்பு உள்ளது. விலைகள் கட்டுக்கடங்காமல் ஏறினால் மக்கள் வாழ்வு பாதிக்கப்படும். எனவே விலைகளை கட்டுக்குள் வைத்திருப்பது ஒரு நாட்டின் பொருளாதார ஆரோக்கியத்திற்கு அவசியம். இந்தியாவில் இந்த பணியை ரிசர்வ் வங்கி கவனமாக கண்காணித்து வருகிறது. பண விநியோகத்தையும் விலை நிலையும் சமன் செய்து பொருளாதார நிலைத்தன்மையை காப்பதே இதன் முக்கிய பொறுப்பாகும். செலாவணி. உள்நாட்டிலிருந்து உலகம் வரை பணம் ஒரு நாட்டுக்குள் புழங்கும் போது அதற்கு ஒரு பெயர், நாடுகளை கடக்கும் போது மற்றொரு பெயர். இந்தியாவின் செலாவணி ரூபாய் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக நாடுகளுக்கு இடையிலான பணம் செலாவணி என அழைக்கப்படுகிறது. உள்நாட்டில் புழங்கும் அந்நிய நாட்டுப் பணம் வெளிநாட்டு செலாவணி என்று குறிக்கப்படுகிறது. அதாவது ஒரு நாட்டின் பணம் வேறொரு நாட்டில் பயன்படும் போது அது அந்நாட்டை பொறுத்தவரை வெளிநாட்டு செலாவணியாக மாறுகிறது. உலக அளவில் இந்த செலாவணிக்கு ஒரு பொதுவான அளவுகோல் உள்ளது. உலக நாடுகளுக்கு இடையிலான செலாவணி அமெரிக்க டாலர் அடிப்படையிலேயே மதிப்பிடப்படுகிறது. இந்த மதிப்பு நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ஒவ்வொரு நாட்டின் பொருளாதார நிலையை பொறுத்து மாறுபடும். மேலும் உலக வணிகத்தின் பெரும்பகுதி அமெரிக்க டாலர் மதிப்பில்